ஸோ வெல்கம் பேக் காய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராஸ்பெரி பை கூட ஆல்மோஸ்ட் ஆல் த சென்சார்ஸை வந்து ஸ்மாஷ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சென்சாருமே வந்து ஸ்மோக் சென்சார்லேருந்து டெம்பரேச்சர் சென்சார்லேருந்து எல்லா சென்சாருமே இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல வந்து நான் ஒரு கார் ரோபோட் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் 4 டயர் எடுத்துக்கிறேன், ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 2 டம்மி வச்சு நான் ஃப்ரண்ட் டயரை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ முதல்ல வந்து 2 டம்மியை வந்து நான் ஃப்ரண்ட் டயர் ஆக செட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேக் டயர் வேணும். ஸோ அதுக்காக 2 மோட்டர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 மோட்டர் வச்சே நான் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி. நிறைய பேர் நினைப்பாங்க வந்து 4 மோட்டர் செட் பண்ணால் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை, நம்ம 2 மோட்டர் வச்சே கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு மோட்டர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் இன்னொரு சைடு மோட்டர் வந்து கிளாக் வைஸில் சுற்றுறது மூலமாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இந்த 2 மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டர் டிரைவர் எடுத்துக்கிறேன். மோட்டர் டிரைவர் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வைஃபை கார் ரோபோட் மூலம் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே போய் பாருங்கள். அண்ட் ஸோ இந்த மோட்டர் டிரைவர் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மோட்டர் டிரைவர் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா L298N. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3, அவுட்புட் 4 வரும். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டரோட பின்னை வந்து அவுட்புட் 1, அவுட்புட் 2ல கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரெட் ஒயர் வந்து அவுட்புட் 1 கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஜாயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 ஜாயின்ஸ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்காக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 5 வோல்ட், ஒன்று 12 வோல்ட் இருக்கும். அதில் சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டுக்கானது. ஸோ நீங்கள் பவர் சப்ளை கொடுக்க சொல்லி யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ஜம்பர் ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த ஜம்பர் ஒயரை வந்து நான் இன்புட்டுக்கு வந்து 4 இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் ரெட்டு அந்த ஒயர் வந்து மோட்டருக்கு போகிற சப்ளை வந்து நம்மளுக்கு வந்து இன்புட் அவுட்புட்டாக செயல்படும். ஸோ ஒரு பிஏ சென்சர் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து விசிசி கிரவுண்ட் அண்ட் டேட்டா பின் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். நடுவில் இருக்கிறது வந்து டேட்டா பின், சைடில் வந்து விசிசி கிரவுண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐஆர் சென்சார் எடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்டக்கல் ஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டர்ன் ஆகிறதுக்காக நான் ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இது ஆல்மோஸ்ட் இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோந்துக்காக போகிறதுக்காக, அதாவது வீடு சுற்றி இல்லைனா இண்டஸ்ட்ரி சுற்றி. ஸோ நான் ஒரு கேஸ் சென்சாரும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா ஐஓடி க்ளவுட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐஓடி விஷயமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், என்ன நடக்குது அப்படின்றது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வரைக்கும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஏதாவது திருட அந்த மாதிரி எதனா யாராச்சும் வந்தால் கூட அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு மெயிலே வந்துடும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸோ மெயிலுக்கு அனுப்புகிற விஷயமும் நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து டெம்பரேச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க சொல்ல ஹீட்டை லிபரேட் பண்ணும். ஸோ அதனால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அது மூலமாக அந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து உங்களை கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் செட்டப் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட். ஸோ 2 பிஏ சென்சார் செட் பண்ணியிருக்கேன். முன்னாடி ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் செட் பண்ணியிருக்கேன். அல்ட்ராசோனிக் சென்சார் எதுக்குன்னா முன்னாடி ஆப்ஸ்டாக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு வந்து நான் அதில் ப்ரோக்ராம் பண்ணிடுவேன். பிஎஸ் சென்சார் வந்து எதுக்கு நான் 2 செட் பண்ணேன்னா சும்மா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் செட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டக்கலை வந்து என் டயர் சைஸுக்காக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டயரோட கிளியரன்ஸுக்காக வைக்கணுன்றதுக்காக நான் ஒரு குச்சை வச்சு அதில் வந்து ஐஆர் சென்சார் செட் பண்ணுறேன். நான் வந்து இந்த சேசஸில் செட் பண்ணாமல். ஸோ அண்ட் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறது? சரி வாங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை ஃபிட் பண்ணியாச்சு. நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ராஸ்பெரி பை எடுத்துக்கிறேன். ஸோ இது மூலமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கிறேன். ஸோ அதில் தான் நம்ம ஓஎஸ் ரன் பண்ண போகிறோம். ஒரு கேமரா எடுத்துக்கிறேன். நம்ம தீப்பை ஃபோட்டோ எடுக்கணும்ல, அதுக்காக நான் இந்த கேமரா செட்டப் எடுத்துக்கிறேன். ஓப்பன் சிவி இன்ஸ்டால் பண்ணோம், அப்போ தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒரு கேமரா வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து கையை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், கேமரா ஆக்சஸ் ஆகுதுன்றதை வந்து நான் ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலில் லாகின் பண்ணேன். ஸோ வந்து ஒரு ஃபேக்கான ஒரு க்ரியேட் பண்ணி நான் ஏற்கனவே வச்சுட்டேன். ஸோ அதில் போய்ட்டு லெஸ் செக்யூர் ஆப்னு ஒன்று போட்டு அதில் வந்து நீங்கள் ஆக்சஸ் ஆன் பண்ணணும்.
அப்போ தான் வந்து உங்களால் மெயில் வந்து அனுப்ப முடியும் ப்ரோக்ராம் மூலமாக. ஸோ இதான் என்னோடய ப்ரோக்ராமிங், இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் போட்டோடனே உங்களுக்கு அந்த பிஏஎஸ்என்ஸில் டிடெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் வந்து நீங்கள் உங்களோட மெயிலில் செக் பண்ணிக்கலாம் உள்ளே போயிட்டு. ஸோ நான் அந்த கேமரா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது 12 வோல்ட். ஸோ நம்மக்கிட்ட இருக்க கண்ட்ரோலர்ஸ் மேக்ஸிமம் என்ன செயல்படும்னா 5 வோல்ட் 3.5 வோல்ட் அப்படின்னு செயல்படும். ஸோ அது நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 7.05 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் மூலமாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வோல்டேஜை நெக்ஸ்ட் அதை நான் வந்து ஒரு சின்ன பிசிபி போர்டை எடுத்து அதில் வந்து நான் சால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 எண்டு எனக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு இந்த மல்டிபிள் பின் கனெக்ட் பண்ணுற மாதிரியான தேவைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து 2 ஸ்ட்ரிப்ஸை எடுத்து நான் சால்டரிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிட்டேன். ஸோ முதல்ல வந்து நம்ம அதுக்கு நேம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாது. பெருசாக இருக்கிறத வந்து நான் விசிசின்னு எடுத்துக்கிறேன், சின்னதாக இருக்கிறத வந்து கிரவுண்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான கனெக்ஷன் தான் வருது. அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 பின் வரும். ஃபஸ்ட்டு வந்து இன்புட், தேர்டு வந்து அவுட்புட், மிடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு. ஸோ மேலே அந்த ஏரியா இருக்குது பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிரவுண்டாக தான் அமையும். மேலே ஒரு சில்வர் கலரில் அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் தெரியும், அதுவும் கிரவுண்டாக தான் அமையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்டைப்புக்கு வந்து விசிசின்னு கொடுத்துக்கிறேன், சின்ன ஸ்டைப்புக்கு வந்து கிரவுண்டுன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக அது மூலம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அந்த விசிசிக்கு வந்து நான் பவர் சப்ளைலேருந்து விசிசி கொடுப்பேன். ஒரு பேட்டரி மட்டும் சும்மா இப்போதைக்கு கீழே பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே நான் இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய செட்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதுக்கான சப்ளை கொடுத்து செக் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் அந்த சென்சார்ஸ் எல்லாமே எடுத்து அந்த போர்டில் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பேட்டரியோட பவர் சப்ளை வந்து கொடுத்து செக் பண்ணிப்போம். ஸோ மோட்டர் டிரைவர் கூட அந்த பவர் சப்ளை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோட ரெட் கலர் பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இன்புட் சைட், அதாவது 12 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம், நான் மோட்டர் டிரைவரில் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஆப்ஷனில் வந்து நான் கனெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் வந்து நம்ம எல்லா கிரவுண்டையும் சேர்த்து காமனாக கூட இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கிரவுண்டு வந்து காமனாக ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம கனெக்ஷன் கொடுத்தா போதும். ஸோ மிடில் வந்து நான் கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் விசிசி வந்து 12 வோல்ட் கொடுப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ 12 வோல்ட் கனெக்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 12 வோல்ட் கனெக்ஷன். ஸோ 12 வோல்ட் எடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பேட்டரி கொடுத்துக்கலாம் டேரக்ட் கனெக்ஷனாக. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மோட்டர் டிரைவர் ஆன் ஆகுது. ஸோ 12 வோல்ட் அந்த கரண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மோட்டர் டிரைவர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது. ஸோ நான் இப்போ வந்து ராஸ்பெரி பை போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட தான் நம்ம எல்லா சென்சர்ஸும் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு 4 போல்ட் எடுத்துக்கிறேன், அதை நான் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த சர்க்யூட் டயக்ராமும் சேர்க்கல, எதுவுமே இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ்லாம் போடலை. ஸோ அதோட ஜிபிஏ பின்ஸ் நம்மளுக்கு தேவையான பின்ஸை நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், இது என்னோடய பழைய வீடியோ. ஸோ அதனால் எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட அதிகமாக இல்லை. ஸோ அந்த வீடியோ மட்டும் தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன், ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தனித்தனியாக இருக்க எல்லா சென்சாரையும் தனித்தனியாக இன்டர்ஃபேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த டேக்ஸ்லாம் போட்டு அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செக்யூரிட்டி ரோபோட்டை வச்சு நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம், டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸ், அந்த எல்லாமே மெஷர் பண்ணி அது நம்மளுக்கு சொல்லிடும். ஸோ ஒரு பர்சன் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு மெயிலில் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் வீட்டையும் பாதுகாக்கும், இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இடத்தையும் வந்து ஃபயர்லேருந்து மட்டும் இல்லை பர்சன்ஸை கூட டிடெக்ட் பண்ணி பாதுகாக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லாதவங்க வந்து நான் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுறேன். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ.